பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்த்தீர்கள். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த மாதத்துக்கான வாக்கு தத்துவத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வர தேவன் உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா, இப்போ நம்ம இந்த சிக்கினா கார்டனே எடுத்துக்கிட்டாலும் இந்த இடம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். மரங்கள் இருக்கலாம், நீரூற்று இருக்கலாம், பல காரியங்களை சொல்லி இப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்தீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட இடங்கள்ல முக்கியமாக அவர் சொல்கிறது, நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. நன்மையானதை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்பட இடத்திற்கு நீங்க வந்து சேர்ந்தீங்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம அதை புரிஞ்சவங்களா இருக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மளை எல்லாம் மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இதை அறிக்கையிடுறவங்களா இருக்கணும். நான் நன்மைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். ஆமென். அந்த வசனம் முன்னாடி 23 என்ன சொல்லுது? சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கு. அல்லேலூயா. சபையில் தேவனுடைய வார்த்தை தெளிக்கப்படுகிற இடம் தான் ரத்தம் தெளிக்கப்படுகிற இடம். ஆமென். அது இங்கே நம்ம இந்த நாளில் இந்த இடத்துல கூடியிருக்கிற இடம் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம நிதானிச்சு பார்த்தோம்னா, அந்த சர்வ சங்கமாகிய தேவனுடைய சிந்தையில் இருக்கிற அந்த சங்கம், ஆமென், அந்த ஆவிக்குரிய சங்கத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்திற்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆமென். அப்ப அப்படிப்பட்ட இடத்துக்கு ஒரு உன்னதமான இடத்துல நம்மளை கொண்டு போய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இருந்தாலும் உலக பிரகாரமான சில காரியங்கள் நம்மளை வந்து விடாதபடி, நான் எந்த பொசிஷன்ல இருக்கேன், எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம அறியாதபடி பல நெருக்கங்கள், பிரச்சனைகள் நமக்கு வருகிறத பார்க்கிறோம். நான் இதை தான் நம்ம அந்த நேரத்துலலாம் சொன்னோம், நான் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறேன், நீ எதுவுமே என்ன செய்ய முடியாது, உலகமோ உலக காரியங்களோ எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ஆமென் என்றபடியா நம்ம அறிக்கை எடுக்கிறவர்களாக இருக்கணும். வெளிப்படுத்தும் விசேஷம் 12:11 என்ன சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 12:11. விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். அந்த நாள்ல இருந்த பரிசுத்தவான்கள் எப்படி தனக்கு வர்ற போராட்டத்திலிருந்து ஜெயிச்சாங்கிறதுக்கு ஒரு ஆலோசனை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆலோசனை என்னன்னா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே. அல்லேலூயா. அவர்கள் ஜெயித்தார்கள். ஆமென். இது ஏன் எழுதப்பட்டது? நமக்காக தான் எழுதப்பட்டது. அன்னைக்கு அவங்களுக்கு பாடுகள் உண்டது, பிரச்சனை உண்டது, எல்லாம் இருந்தது. ஆமென். அவங்க ஆனா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நான் தெளிக்கப்பட்டு இருக்கிறேன், ஆமென், நீ ஒன்றும் செய்ய முடியாது என்றபடியாய் அவர்கள் அறிக்கை எடுக்கிறவர்களாக இருந்தாங்க. ஆமென். இன்னைக்கு அதை தான் நமக்கு ஆலோசனையா சொல்லப்படுது. இன்னும் அதுல வெளிப்படுத்தும் விசேஷத்திலே 19:13 படிப்போம். விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. ஆமென். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தையே. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிற காரியத்துல, நம்ம தெளிக்கப்பட்டு இருக்கிறோங்கிற காரியத்துல அதோடு கூட தேவனுடைய வார்த்தைங்கிறது நமக்கு தேவை. அல்லேலூயா. அந்த வார்த்தைங்கிற ரத்தத்தினால நம்ம தெளிக்கப்படுகிறவங்களாக இருக்கணும். நம்ம இதை போக போக நம்ம புரிஞ்சுக்கிறவங்களா இருப்போம். அதான் வசனம் சொல்லுது, சர்வ சங்கமாகிய சபையின் இடத்தில் வந்திருக்கிறீர்கள். சபையிலிருந்து பேசப்படுகிற வார்த்தை நமக்கு இரத்தமாக தெளிக்கப்படுகிறது. இதை எங்க நம்ம பார்க்கலாம்? யாத்திராகமம் 24 7, 8 வசனங்களை பார்ப்போம். பழைய ஏற்பாடு காலத்துல இது ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. யாத்திராகமம் 24 7, 8 வசனங்களை பார்ப்போம்.
உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். ஆமென். அந்த வேத புத்தகத்துக்கு நியாயப்பிரமாணத்தை எடுத்து மோசே முதல்ல வாசிக்கிறார். வாசிச்ச பிறகு அதுல கேட்கிறாங்க என்னென்ன சொல்லுது, எப்படி நடக்கணும்னு சொன்னதுன்னு. அதை கேட்ட பிறகு அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஆமென், நீங்க இப்ப என்னென்ன வாசிச்சீங்களோ என்னென்ன சொன்னீங்களோ அதன்படி எல்லாம் நாங்க நடப்போம். இந்த காரியத்தை சொன்ன பிறகு மோசே என்ன பண்றார், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து எல்லாத்து மேலையும் தெளிக்கிறார். இது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது என்றபடியாய் உங்களுக்கும் எனக்கும், நீங்க நான் இப்ப பேசின வார்த்தை, ஆமென், தேவனுடைய வார்த்தையை நான் பேசியிருக்கேன், இது உங்களை வழி நடத்தும் என்றபடியாய், ஆசீர்வதிக்கும் என்றபடியாய், இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றபடியாய், அதுக்கு நீங்க ஆமேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க அதுக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இதுக்கு அடையாளமாக என்ன அக்ரிமெண்ட், நான் உங்களை என்னென்ன விதத்துல வாக்கு தத்தத்தை கொடுத்தெல்லாம் காப்பாற்றுவேன்னு சொன்னனோ அதுக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு உடன்படிக்கைக்கு இந்த இரத்தமாகிய இது சாட்சியாய் இருக்கும் என்றபடியாய் மோசே அங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் இந்த நாள்ல அப்படிப்பட்ட ஒரு ரத்தம் தெளிக்கப்படுகிற இடத்திற்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையின்படி தேவன் அவர் ரத்தத்தை நம்மளை தெளிச்சு நம்மளை எல்லாம் பாதுகாக்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். என்ன உடன்படிக்கை? யாத்திராமம் 12:13 பாருங்களேன். யாத்திராமம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது. ஆமென். அழிக்கும் வாதை உங்களுக்குள்ள வராது இருக்கும். ஆண்டவருடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டு இருக்குங்கிறத நான் புரிஞ்சவனாக அறிஞ்சவனாக இருக்கிற போது எந்த ஒரு வாதையும் தாமே நம்மை அணுகாது. இதுதான் அவர் நம்மளோட செய்கிற உடன்படிக்கையாக இருக்கிறது. அது எகிப்து ஜனங்களுக்கு வேணா வரும், ஆனா உங்களை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய மீறுதலுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினவராக இருக்கிறார். நம்மளை கழுவுனது மட்டுமல்ல, ஆமென், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லைங்கிற காரியத்தினால அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்ம மேல அது தெளிக்கப்படும்படிக்காய், நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படிக்காய், அது மட்டுமல்ல தேவன் நமக்கு வாக்கு தத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இதுவே நமக்கு வாக்கு தத்தமாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. இதை நான் பிடித்துக் கொள்ளுகிற போது தேவன் என்னை அப்படியே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப எப்படியெல்லாம் அவர் ரத்தம் சிந்தினார், என்ன காரியத்துக்காக சிந்தினார்ங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். லூக்கா 22:44 படிப்போம். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருங்குழிகளால் மலையிலே விழுந்தது. ஆமென். அந்த பாடுகள், பிரச்சனைகள், வேதனைக்குள்ளாக போவதற்கு முன்னாடி இதை எப்படி நான் கடந்து போவேன், இந்த சிலுவை மரணத்தை நான் எப்படி கடந்து போவேன் என்றபடியாய் அவர் நடுக்கத்தோடு பயத்தோடு அங்க ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அந்த நடுக்கம், பயம் என்ன, அவருடைய வேர்வையே இரத்தமாக சிந்தப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இதை நம்ம என்ன பண்ணோம், இந்த இரத்தத்தை நான் பயன்படுத்துகிறவனாக இருக்கணும். அல்லேலூயா. எனக்குள்ளாக ஒரு பயம் வருகிற போது, கலக்கம் வருகிற போது, நடுக்கம் வருகிற போது, ஆண்டவரே எங்களுடைய நடுக்கத்துக்காக, எங்களுடைய பயத்துக்காக, எங்களுடைய கலக்கத்துக்காக நீங்க அன்னைக்கே ரத்தம் சிந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த ரத்தம் என்மேல் தெளிக்கப்படட்டும். ஏன்னா சில கலக்கங்களை, பிரச்சனைகளை, வேதனைகளை நீ என்னதான் ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவுதான் இருந்தாலும் அது உங்களை விட்டு போகவே போகாது. ஆமென். நமக்காக ரத்தம் சிந்தினவர் ஒருத்தர் இருக்கிறார். அதே சூழ்நிலையை கடந்து வந்தவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரத்தத்தை நான் பூசுகிற போதுதான் எனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஆமென். அததான் வேதம் சொல்லுது, அந்த ரத்தம் சிந்தப்படுகிற இடத்துக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, நீங்க மறந்து போவாதீங்க.
அல்லையா? உங்களோட பாடுகளை, உங்களுடைய வேதனையை முன்னாடியே ஒருத்தர் சுமந்து தீர்த்தவர் இருக்கிறார். அந்த ரத்தத்தை ஆமென் இன்னைக்கு அந்த நேரத்துல ஆண்டவரே, அன்னைக்கு நீங்க கெத்செமனே தோட்டத்துல சிந்தின அந்த ரத்தம் என் மேல தெளிக்கப்படட்டும். என்னோட இந்த உலக கலக்கங்கள், பயங்கள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். நீங்க அதை கடந்து போயிருக்கிறீங்க. ஆமென். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் மெங்கிலில் இருக்கிறவர் பெரியவர் என்றபடியா அந்த ரத்தத்தை நம்ம பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஆமென். அடுத்தது 2வது காரியம் மத்தேயு 27:29. மத்தேயு 27:29. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி. ஆமென். தேவன் முன்னாடி நம்ம பார்த்தோம், அந்த கெத்செமனே தோட்டத்துல அவர் அப்படியா வேறையா சிந்தி ரத்தத்தை சிந்தின அந்த ரத்தத்தை நம்ம மேல தெளிக்கிறவர்களா இருக்கணும். ஆமென். அப்ப வேதம் என்ன சொல்லுது? அன்னைக்கு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தேவன் ஒரு தேவ தூதனை கொண்டு திடப்படுத்தினார்னு இருக்கு. அப்ப இன்னைக்கும் தேவன் என்ன பண்ணுவார்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மளை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது காரியம், முள்ளுகளால் ஒரு முடியை பண்ணி அவர் சிரசின் மேல் வைத்தார்கள். இது எப்படிப்பட்டது? எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, அது வேற இஸ்லாமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மென்டல் டார்ச்சர். அல்லேலூயா. இது இப்படி செய்ய, அதை இப்படி செய், நீ இப்படி செஞ்சதுனாலதான் அப்படி ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு சின்ன வயிற்று வலின்னா கூட அதுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு 10 பேர் இருப்பாங்க, 10 வைத்தியம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதே மாதிரிதான் இதுவும் நம்மளோட பிரச்சனைகள், வேதனைகள் இருக்கிற போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா, நீ இப்படி செஞ்சது தப்பு, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு என்றபடியாய் நம்மள என்ன சொல்லுது பாருங்க, தி தாட்ஸ் தட் அதர்ஸ் ட்ரை டு பிரஸ் இன்டு அவர் மைண்ட்ஸ். மற்றவங்களோட ப்ரெஷர். ஆமென். நம்மளோட மைண்டை போட்டு ப்ரெஷர் பண்றது. அல்லேலூயா. ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னாலும் சரி, இதை எடு, அதை எடு, இப்படி படி, அப்படி படி, இதை எடுத்தா போச்சு, அதை எடுத்தா, ஏன் இதை போய் எடுத்த? நான் அப்படித்தான் படிக்கிற போது ஹிஸ்டரி எடுத்தேன். ஆமென். ஏன்னா அந்த நேரத்துல நாட்களே ஓடி போச்சு. அந்த ஒரு கோர்ஸ் தான் எனக்கு கிடைச்சது. ஆனா கேட்கறவங்கலாம் என்ன, போய் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்க, உன்னோட ஃபியூச்சரே இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமென். தேவன் தான் நம்மளுடைய ஃபியூச்சர். நான் என்ன எடுக்கிற கோர்ஸுங்கிறது முக்கியம் இல்லை. அல்லேலூயா. தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் இந்த மென்டல் டார்ச்சர் ஆமென் இருக்கிற போதெல்லாம், ஆண்டவரே, நீங்க முள்முடி சூடியது அப்படின்னால உங்க முள்ளிலேருந்து வலிந்த ரத்தம் என்னுடைய மென்டல்ல, என்னுடைய தலையில தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இவங்க பேசுற காரியெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முள்ள குத்துறது மாதிரி எனக்கு இருக்கு. ஆமென். என் தலையில ஒவ்வொரு முள்ளாக குத்துகிற காரியமாக இருக்கு இவங்க பேசுகிற காரியம் எல்லாம். ஆமென். ஆனாலும் நீங்க எனக்கு விடுதலை தர வல்லவர். அல்லேலூயா. நான் உங்களை மட்டும்தான் பார்க்கிறேன். ஆமென். எனக்காக இந்த காரியத்தை நீங்க சுமந்து தீர்த்திருக்கீங்க என்கிறத நான் விசுவாசிக்கிறவனாக, நான் நம்புகிறவனாக இருக்கிறேன். ஒவ்வொரு முள்ளும் நம்மள ஏதோ ஒரு விதத்துல குற்றப்படுத்துகிறதாகவோ அல்லது நியாயம் தீர்க்கிற முள்ளாகவோ ஏதோ ஒரு விதத்துல அந்த முள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அந்த முள்ளெல்லாம், நம்முடைய சிந்தனையின் முள்ளெல்லாம் ஆமென் அவர் சுமந்து தீர்த்தவராக இருக்கிறார். அது எப்படிப்பட்டதான அது வியாதியா இருந்தாலும் சரி. ஆமென். அப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினவராக இருக்கிறார். அந்த ரத்தத்தை நம்ம பயன்படுத்துவர்களாக இருக்கணும். ஆமென். 3வது காரியம் ஏசாயா 50:6. ஏசாயா 50:6. ஏசாயா 50:6. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளை ஒப்புக் கொடுத்தேன். ஆமென். தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையை ஒப்பு கொடுத்தேன். இது என்ன? இது அவமானத்தினால ஏற்படுகிற காரியம். தாடை மயிரை பிக்கிறதுங்கிறது ஒரு அவமான காரியம். நம்மளை எல்லாம் அவமானப்படுத்துகிற காரியம். எந்தெந்த விதத்துல எல்லாம் நம்ம அவமானப்படுத்தப்படுகிறோமோ, அல்லேலூயா, அங்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நம்ம தெளிக்கிறவங்களாக இருக்கணும்.
நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இவங்க என்னை அவமானப்படுத்த முடியாது. ஆமென். தேவன் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. 2 சாமுவேல் 10:5 படிங்களேன். 2 சாமுவேல் 10:5. அது எப்படி தாடியை பிடுங்குவது எப்படி அவமானத்துக்குரிய காரியங்கிறத பார்க்கலாம். 2 சாமுவேல் 10:5. அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளர மட்டும் நீங்கள் எரிகோவில் இருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொன்னார். ஆமென். யாரு? தாவீது. அம்மோன் ராஜா ஒருத்தர் இறந்து போயிட்டார், நாகான்கிறவர். அதை விசாரிக்கும்படியா தாவீது 2-3 பேர்த்த அனுப்புறாரு. அவன் விசாரிக்க போனவனா அங்க இருக்கிறவங்க என்ன பண்றானுங்க, இவன் வேவு பார்க்க தான் வந்தான். ஆமென். இவங்க நம்மளை துக்கம் விசாரிக்க வரல என்றபடியாய் அவங்களை அவமானப்படுத்தி அனுப்பணும்னு அவங்க தாடியெல்லாம் பிச்சு அனுப்புறான். அல்லேலூயா. அவன் அங்கிருந்து ஊருக்குள்ள வர முடியாதபடி, நான் எப்படி வருவேன், எங்களுக்கு அவமானமா இருக்கு, தாடியெல்லாம் பிச்சுக்கிட்டானுங்க என்றபடியா சொல்லுகிற போது தாவீது ஆள் அனுப்பி, நீங்க உங்க தாடி வளர்ற வரையிலும் நீங்க மலைப்பகுதியிலே ஒளிஞ்சிருங்க, தாடி வளர்ந்த பிறகு ஊருக்குள்ள வாங்க என்றபடியா சொல்லுகிறார். எதுக்கு நான் சொல்றேன், இந்த தாடி பிக்கிறங்கிற ஒரு காரியம், ஆமென், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அப்படி செய்கிற காரியம் என்னன்னா அவமானப்படுத்துகிற காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்காக நம்ம எவ்வளவு காரியத்துல மற்றவங்களால அவமானப்படுகிறவர்களாக இருக்கலாம். ஆமென். அந்த அவமானங்கள்லாம் வருகிற போது நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களது அவமானத்தை எல்லாம் நீங்க சுமந்து தீர்த்து இருக்கிறீங்க. இதோ உங்களது தாடியை பிக்கப்பட்டு நீங்க அவமானத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு அந்த தாடியை பிக்கப்பட்ட போது வலிந்த ரத்தம் எங்களையும் பரிசுத்தமாக்கட்டும், எங்களையும் பலப்படுத்தட்டும். ஆமென். இந்த அவமானங்கள் எல்லாம் தானே ஒன்றுமில்லாமல் போகும்படிக்காய் ஆண்டவரே, இந்த ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்படட்டும்னு நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அந்த ரத்தத்தை நம்ம பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்றபடியாய் நம்ம சவால் விடுகிறவர்களாக இருக்கணும். ஆமென். அடுத்த காரியம் சங்கீதம் 22:16. சங்கீதம் 22:16. சங்கீதம் 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஆமென். பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அல்லேலூயா. இது எப்படிப்பட்டது? நம்ம ஒரு காரியத்தை புதுசா செய்யணும்னு நினைக்கிற போது, அது வீடே கட்டலாம் அல்லது வேற ஒரு காரியத்தை செய்யலாம், எதை செஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு கூட்டம் சூழ்ந்துக்கும். ஆமென். இது சரியில்லை, நீ செஞ்ச பிளான் சரியில்லை, நீ செஞ்ச காரியம் சரியில்லை, அல்லேலூயா, நீ இருக்கிற இடம் சரியில்லை, ஏதோ ஒரு விதத்துல நம்மள நெருக்குகிறவர்களாக இருப்பாங்க. ஆமென். இது எங்க நெகேமியா அலங்க கட்டுகிற போது பாத்தீங்கன்னா, அந்த சன்பல்லாத்து தொப்பியாவும் என்ன சொல்றான், நீ கட்டக்கூடாது, அல்லேலூயா, இந்த கட்டடத்தை கட்டக்கூடாது. ஆமென். என்றபடியா பல விதத்துல நெகேமியாவுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. தேவனுடைய காரியத்தை நம்ம செய்கிற போது, அல்லது நம்மளுடைய காரியமாகவே இருக்கலாம். ஆமென். தேவனால திட்டமிடப்பட்ட, தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை நம்ம செய்கிற போது அதை தடையை உண்டு பண்ணுவார். நம்மளுடைய கை செயல்படாதபடியாய், நம்ம காரியம் நடக்காதபடியாய். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரே, உங்க கைகளில வலிந்த ரத்தம், உங்க கால்களில வலிந்த ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்கட்டும், எங்களுக்கு பலம் தரட்டும். ஆமென். எங்களுக்கு பலம் தந்து இந்த காரியத்தை நடத்தி முடிக்க, கட்டி முடிக்க, செயல்படுத்தி முடிக்க, ஆமென், எங்களுக்கு பலம் தாரும் என்றபடியாய் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் கையை கட்டி போடும்படியாக அல்ல, என் கையை ஆணியினால் அடித்து செயல்படுத்த முடியாதபடி அல்ல. ஆமென். என் கைகள் எல்லாம் தானே இந்த நாளிலே எனக்கு விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். நீங்க உங்க ரத்தத்தை சிந்தினபடினாலே நான் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென். மற்றவங்க யாரும் எந்த விதத்திலும் என்னை கட்டி போடவே முடியாது. நீங்க காரியத்தை சொல்லி இருக்கிறீங்க, நிச்சயமா நடப்பிக்க வல்லவர். அல்லேலூயா. இது மிக மிக முக்கியம். ஏன்னா என்னைக்குமே நம்ம ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை எடுக்கிற போது, ஆமென், எடுத்த பிறகுதான் பிரச்சனையே வரும். ஆமென். எடுக்கிற வரையில பிரச்சனை வராது.
எடுத்த பிறகுதான் சத்துரு என்ன பண்ணும், இதை செய்யாத, இது சரியில்லை, உன்னோட எதிர்காலம் சரி இருக்காது, இது அப்படி இருக்காது, இது இப்படி இருக்காது என்றபடியா நம்மளை கட்டி போட அது எழுந்து நிற்கிறதாக இருக்கும். அந்த நேரத்துலலாம் இந்த ஆண்டவரே உமது ரத்தம் இது தெளிக்கப்படட்டும்னு நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். கடைசியா 5வது காரியம் யோவான் 19:34. யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஆமென். நமது பாவத்தை எல்லாம் நம்ம அவரது ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார். அல்லேலூயா. தண்ணீரினாலே நம்ம ஞானஸ்நானம் எடுத்தவர்களாக இருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்றபடியாய் நாம் இந்த நாளிலே நம்ம அறிக்கை எடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். பழைய காரியங்கள் எதுவுமே அது எப்படிப்பட்டதான எது பாவம் இருந்தாலும் தானே அந்த பழைய பாவம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, இதோ தண்ணீரினாலே தண்ணீரும் ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்றபடியாய் வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றவனாக பாவத்துக்கு மறித்து கிறிஸ்துவுக்கு உயிர்த்தெழும்படிக்காய் நான் ஞானஸ்நானம் தண்ணீரில் எடுத்தவனாக இருக்கிறேன். ஆமென். என்னை பழைய காரியங்கள் எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது என்றபடியாய் நம்ம அறிக்கை இடுகிறவர்களாக இருக்கணும். அந்த விழாவிலிருந்து விழுந்த ரத்தமும் தண்ணீரும் என்னை கழுவுவதாக இருக்கிறது என்றபடியாய் நான் அறிக்கை இடுகிறவனாக இருக்கணும். ஆமென். அப்ப தேவன் நிச்சயமாக நமக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் என்ன பொசிஷன்ல இருக்கிறேன். ஆமென். அங்க வசனம் தான், தெளிக்கப்படுகிற இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுது. ஆமென். அப்ப அதை நம்ம மறந்துடக்கூடாது. எந்த இடத்துல நான் நிக்கிறேன், ஆவிக்குரிய இடத்துல நான் இருக்க நிக்கிறேன். இந்த உலகத்துல அல்ல, ஆவிக்குரிய இடத்துல நான் எந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறேன், எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அதுவும் இல்லாம அவர் எவ்வளவு காரியங்களை சொல்றாரு, ஒவ்வொன்றா சொல்றாரு. எப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு நீங்க மறந்து போவாதீங்கிறார். அல்லேலூயா. அப்போ வசனம் என்ன சொல்லுது, மரணமே நேடுகிறதாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை ஜெயித்தார்கள். ஆமென். மீண்டும் அந்த யாத்திராகமம் 24:7-8 படிப்போம். அந்த மோசே சொல்லுகிற காரியத்தை. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தார். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடக்கும் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே. ஆமென். உடன்படிக்கையின் புத்தகத்தை எடுத்து ஜனங்கள் காதுகள் கேட்க வாசித்த பிறகு, ஆமென், அந்த இரத்தத்தை தெளிக்கிறவனாக இருக்கிறான். அப்பதான் இங்க என்ன காரியம் நமக்கு தேவை? நான் இரத்தத்தை தெளிக்கிறவனாக, எனக்கான உடன்படிக்கையின் இரத்தமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு சிந்திருக்கிறார். ஆமென். எந்தெந்த காரியத்துக்காக சிந்திருக்கிறார்னு நம்ம பார்த்தோம். அப்படியாய் நான் அவர் வியாகுலப்பட்டு ஜெத்செமனியிலே சிந்திய அந்த ரத்தம் என் கலக்கங்கள் பயங்களை எல்லாம் போக்கும்படிக்காக சிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போல முள்ளுகளால் முள்முடி சூடப்பட்ட காரியத்துல என் தலையில, என் சிந்தனையில, என் மென்டல்ல மற்றவர்கள் எல்லாம் கொடுக்கிற பிரஷர், டார்ச்சர், ஆமென், இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நான் விடுதலை ஆகும்படிக்காய் அந்த முன்முடியிலிருந்து வளைந்த ரத்தம் என் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தாடி மேல் பிடிக்கப்பட்ட காரியத்துல என்னை அவமானப்படுத்தவர்கள் என்னை சுத்தி இருக்கிறாங்க. நீ ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லை, நீ எதுவுமே பண்ண முடியாது, நீ பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. என்றபடியா எவ்வளோ காரியங்களை நம்மளை அவமானப்படுத்தவர்கள் எவ்வளோ பேர் நம்ம கூட இருக்கலாம். ஆமென். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை இந்த அவமானத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படிக்காக அவர் முன்பே அவமானத்தை சுமந்து தீர்த்தவராக இருக்கிறார். அதை நான் சுதந்திரத்துக் கொள்கிறவனாக இருக்கணும். அடுத்தது, பொல்லாதவரின் கூட்டம் வளைத்து கொண்டது, கைகளை கால்களை உருவ குத்தினார்கள். நான் செயல்பட முடியாதபடிக்கா, ஆமென், எந்த காரியத்தை எடுத்தாலும், ஆமென், அதை செய்ய முடியாதபடிக்காய் அங்க ஒரு சன்பல்லாத்தோ, ஆமென்,
ஒரு தொப்பியாசம் கூட நின்றுக்கிட்டு இதெல்லாம் எப்படி உன்னை காப்பாற்றும்? ஆமென். உன் வாழ்க்கைக்கு இது உதவுமா? அல்லேலூயா. என்றபடியா எவ்வளோ பேசுறவங்க இருக்கலாம். ஆமென். ஆனாலும் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின ரத்தம் நம்மளை பலப்படுத்த வல்லது, நம்மளை காப்பாற்ற வல்லது. அதே போல போர்சேவனால ஈட்டியினால விழாவில குத்துகிற போது சிந்தப்பட்ட அந்த ரத்தமும் தண்ணீரும் ஆமென் நம்மேல் தெளிக்கப்படுகிற போது ஆமென் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்தார். எனக்கு பழைய பாவம் இன்னைக்கு என்ன ஆளுகை செய்ய முடியாது. ஆமென். பழைய பாவத்தினால இந்த காரியம் வந்ததுன்னு யாரும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவின் ரத்தத்தினால நான் முழுவதுமாக கழுவப்பட்டு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, இதோ தண்ணீரினால ஞானஸ்தானத்தினாலே நான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதான என்றபடியாய் ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ள புதிதான வல்லமைக்குள்ள நான் கடந்து வந்திருக்கிறேன். எதுவும் என்னை செய்ய முடியாது என்று அறிக்கையிடுகிறது மட்டுமல்ல, இந்த காரியத்தை அங்க வேதம் சொல்றபடி அவர் வேதத்தை வாசித்தார்கள் என்றபடியாய் சொல்லுகிற காரியத்துல நம்ம எப்படி இருக்கணும்? பிலிப்பியர் 4:6-7 வசனம் படிப்போம். பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆமென் உங்கள் இருதயத்தை நிரப்பும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, அங்க வசனம் என்ன சொல்லுது? அங்க மோசே என்ன பண்றாரு? அந்த உடன்படிக்கையின் புத்தகத்தையும் படிக்கிறாரு, ரத்தத்தையும் தெளிக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் ரத்தத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறவனாக மட்டுமல்ல, ஆமென், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற இடத்திற்கு வந்தீர்கள் அப்படின்னா இங்க பேசப்படுகிற வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படுகிற இடமாக இருக்கிறது. ஆமென். அது இந்த இடம் மட்டும் இல்ல. அதுக்குதான் நான் சொன்னேன், ஒரு ஆவிக்குரிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அது ஆண்டவருடைய வசனங்கள் வாக்குத்தத்தங்கள் தெளிக்கப்படுகிற ஒரு இடமாக இருக்கிறது. ஆமென். நான் அப்ப ரத்தத்தை தெளிக்கிறவனாக மட்டுமல்ல, இந்த வார்த்தையின்படியா இன்னைக்கு எனக்கு ஒரு மென்டல் டார்ச்சர் இருக்குன்னா நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கிற அந்த வார்த்தையும் எனக்குள்ள நிறைவேற வேண்டும். அதையும் நான் செய்கிறவனாக இருக்கணும். ஆமென். ஒரு காரியத்தை செஞ்சு சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்? அந்த இடத்துக்கு ரத்தத்தை மட்டும் தெளிக்கிறவங்களா இருக்கிறோம். ஆமென். ரத்தத்தை மட்டும் தெளிக்கிறவங்களா இல்ல, தேவன் அதுக்காக அந்த இடத்துக்காக அந்த பிரச்சனைக்காக என்ன வாக்குத்தத்தம் வேதத்துல கொடுத்திருக்கிறார், என்ன காரியங்கள் நடந்திருக்கு, ஆமென், அப்படிங்கிறதையும் பார்த்து அதை நான் அறிக்கையிடுவதன் வழியாக அந்த ரத்தத்தை தெளிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். அப்படி தெளிக்கிற போதுதான் அந்த பிரச்சனை நம்மளை விட்டு நீங்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல தேவன் நமக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். அப்ப எப்ப என்ன பண்ணணும்? நம்ம அந்த வேத வசனமோ அந்த காரியமோ வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நன்மையானதை பேசணும். பேசுறதன் வழியாக அந்த ரத்தத்தை தெளிக்கணும். ஆமென். அப்படி நான் தெளிக்கிற போது தேவன் என்னுடைய பிரச்சனையிலிருந்து நெருக்கத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த நாள்ல தேவன் நமக்கு ஒரு பெரியதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம பயன்படுத்தாதவர்களாய், அதை அறியாதவர்களாக, புரியாதவர்களாக இருப்போமானா நம்மளை சாத்தா பல விதத்துல நம்மளை சுத்தி உள்ள மனுஷர்களும் தானே நம்மளை போட்டு நெருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆமென். இதிலிருந்து நாம் விடுதலை வருவதற்கு தேவன் நமக்கு இன்னைக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய பொசிஷன் என்ன, எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத புரியும்படியா செய்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை எப்படி நான் சுதந்திரிக்க வேண்டுங்கிற காரியத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு அதை சுதந்திரிப்போம், தேவன் நமக்கு விடுதலை தருவார். ஆமென். அப்படி எழுதிருப்போம், ஜெபித்து முடிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ நான் எங்கள் ஒவ்வொருவரையும் தானே சர்வ சங்கமாகிய சபையினிடத்தில் அழைத்து வந்து நன்மைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்றபடியாய் இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆலோசனைக்காய், இந்த வாக்கு தத்தத்துக்காய், இதோ இந்த காரியம் எங்களது மேல் தெளிக்கப்பட்டபடியாய் இந்த இரத்தம் உமது இரத்தமாக இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டபடிக்காய்
தேவனே உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களது வாழ்நாள் எல்லாம் தானே நாங்கள் எப்படிப்பட்ட இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து அதை சுதந்திரிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ குறிப்பாக இந்த புதிய மாதத்திலே, புதிய நாளிலே ஆண்டவரே உமது பாதத்தில் வந்து நிற்க எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காய் நன்றி. இதோ இந்த நாள் ஆண்டவரே எங்களது வாழ்நாளிலே ஒரு விடுதலை நாளாக இருக்க, ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்க தேவன் உதவி செய்வீராக. இதோ உமது பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியத்தில் தடைகள் இருக்கிறதோ, என்னென்ன காரியத்தில் வேதனைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாம் தானே ஆண்டவரே உமது ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விடுதலை எங்களுக்கு தருவதற்காய் உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.